இப்போ இத்தனை டிவோர்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆண் டிவோர்ஸ் பண்ணதை விட பெண் டிவோர்ஸ் பண்ணது அதிகம். நம்ம யூடியூப் அங்கிள்ஸ்லாம் என்ன சொல்லுவாங்க, பெண்கள்லாம் ரொம்ப அப்படி ஆயிட்டாங்க இப்படி ஆயிட்டாங்க, ஆண்கள்லாம் பாவம் அப்படின்ற லெவலில் அவங்க சொல்கிறாங்க. பட் அவங்க புரிஞ்சிக்காதது என்னென்னா, ஒரு பெண் வந்து ஒரு உறவில் அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணி எனக்கு திரும்ப ரிட்டர்ன் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வரலன்ற கோவத்தில் தான் டிவோர்ஸ் பண்ணுறாங்களே தவிர, முதல்லேருந்தே இன்வெஸ்ட் பண்ணாத பெண் அதான் இருக்குது இருட்டு போட்டோம் ஜடம் அப்படின்னு விட்டுருவாங்க. நான் ரொம்ப இதில் மெனக்கெட்டிருக்கேன். நான் என்னை இழந்து இவ்வளோ கொடுத்துருக்கேன். நான் என் குடும்பத்தை விட்டு வந்திருக்கேன், என் உடலை வருத்தி குழந்தை குட்டி பெற்று கொடுத்துருக்கேன், இத்தனை வருஷம் வளர்த்துருக்கேன். பெண்கள் சொல்கிறது என்னென்னா, காலையில் போயிட்டு அவர் நைட்டு வருவார், இதுக்கு நடுவில் என்னென்ன நடக்குதுன்னே அவருக்கு தெரியாது. எந்த குழந்தைக்கு என்ன உடம்பு காய்ச்சி, எந்த குழந்தைக்கு என்ன டியூஷன் மிஸ் சொன்னாங்க, என்ன ப்ராப்ளம் நடந்தது, எலக்ட்ரிஷியன் வந்தானா, பிளம்பர் வந்தானா, எதுவுமே தெரியாது அவருக்கு. நான் சம்பாரிச்சிட்டேன்ல அப்படின்னு சொல்லுவார். என்ன வேலைக்கு அனுப்புனா நான் அதுக்கு மேலே சம்பாதிப்பேன், எல்லாத்தையும் அதே படிப்பு தான் நானும் படிச்சிருக்கேன், ஆனால் நான் எல்லாத்தையும் தியாகம் பண்ணிட்டு வீட்டில் இதுக்காக இருக்கேன், இந்த குடும்பத்துக்காக தானே இருக்கேன், என்னோட இந்த தியாகத்துக்கும் இந்த உழைப்புக்கும் என்ன மரியாதைன்னு பெண்கள் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அப்போ ஆண்கள் இதை புரிஞ்சுக்காம என்ன சொல்றாங்கன்னா, உனக்கு என்ன தெரியும் அப்படின்றவாங்க, நீ சும்மா தானே இருக்க. பெண்களுக்கு செம்ம கடுப்புனா, யாரை பார்த்து சும்மா இருக்கேன்னு சொல்ற, நான் இவ்வளோ இழந்திருக்கேனே அதை பற்றி நீ ஒன்றுமே சொல்ல, அதுக்கெல்லாம் மரியாதை இல்லையான்னு அவங்க நினைக்கிறாங்க. இந்த பெண்கள் குமுறும் போது ஆண்கள் என்ன சொல்லுவாங்க, ஆரம்பிச்சிட்டியா இந்த பழைய விஷயத்த பேசாமல் உனக்கு தூக்கம் வராதா, இவ்வளோ போர் அடிக்காதுன்னு சொல்லிடுவாங்க. அப்போ இன்னும் கோவம் வந்தது பெண்களுக்கு, எனக்கு இவ்வளோ கஷ்டம்னு சொல்கிறேன், அதை வேலிடேட் கூட பண்ணாமல் அதை துச்சமாக மதிச்சா என்ன அர்த்தம், போய் இவனுக்கு இவ்வளோ சாக்ரிஃபைஸ் பண்ணமா, இதுக்கு இவன் தகுதியே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் டென்ஷன் ஆகிடுறாங்க பெண்கள்.